உலக ஜிடிபியில் 40% பங்கு பெறும் நாடுகளும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவது அமெரிக்கர்களுக்கு நல்ல செய்தி அல்ல. குறிப்பாக ஈரான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பினராக சேர்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதும், சீனா இனி இந்த 600 லட்சம் கோடி டிரான்சாக்சனை அவர்கள் நிறுத்திவிட்டால் டாலர் பரிவர்த்தனையின் மதிப்பு குறைந்துவிடும். இந்தியர்களோடு, சீனர்களோடு, ரஷ்யர்களோடு, அதே போன்று பல நாடுகளோடு ஈரான் உலக அளவிலே முக்கியத்துவம் பெறும் நாடாக மாறி வருகிறது. நேர்களே, ஜெம் தொலைக்காட்சிக்காக இப்ப பிரிக்ஸ் மாநாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 5 நாடுகள் பங்கேற்றிருக்கிறது. பிரிக்ஸ் என்றால் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம், பரிவர்த்தனை, பரஸ்பரம். அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய அளவில், உதாரணத்திற்கு டாலர் பரிவர்த்தனைகளை அவர்கள் மேம்படுத்தி வருகிறார்கள். இந்த டாலர் பரிவர்த்தனைகளை முழுமையாக மாற்றுவதற்கு அமெரிக்காவின் ஏகபோக அந்த நடவடிக்கைகளை, சர்வாதிகார போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலர் கூறியதாலும், தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம் தற்போது அடுத்த செப்டம்பர் 12-13 நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச அளவிலான பங்குரையாளர்கள் பங்கு பெறுவதும், அது இந்தியாவில் நடப்பதும், இந்தியா உலக அளவில் வல்லமை பெற்ற ஒரு தேசமாக மாறி இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பங்கு பெறும் உறுப்பு நாடுகளை சேர்த்து 14, நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் உறுப்பு நாடுகளையும் சேர்த்து 49 விழுக்காடு மக்கள் தொகைக்கான நாட்டினரும் உலக ஜிடிபியில் 40% பங்கு பெறும் நாடுகளும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவது அமெரிக்கர்களுக்கு நல்ல செய்தி அல்ல. குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம் இந்திய பணம், சீனா யுவான், அதை போன்று பிரேசில் கரன்சி, ரூபிள் போன்றவைகளை எல்லாம் பயன்படுத்தி அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பல புதிய சக்திகளை உருவாக்கலாம். உலகினுடைய ஏறக்குடைய பொருளாதார வங்கித்துறைகளை கட்டுப்படுத்துவது யூரோப்பியூனில் இருக்கும் ஸ்வீட். இவர்களால் ஒரு நாட்டிற்கான எக்கனாமிக்கல் சாங்ஷன், பொருளாதார தடைகளை யாருக்கு வேண்டாலும் அவர்கள் நியமிக்கலாம். 47 ஆண்டுகளாக ஈரான் என்கின்ற ஒரு தேசத்தை இந்த பொருளாதார சிக்கலில் அவர்களை சிக்க வைத்து 47 ஆண்டுகளில் 4 தசாப்தங்களாக அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுணர்ந்து இன்றைக்கு முழுமையாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதும், குறிப்பாக ஈரான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பினராக சேர்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதும், ஈரானுடைய நேஷனல் வங்கித்துறையினுடைய தலைவர், செக்ரட்டரி அப்துல்லாஹி ஹத்தமி இதை தெரிவித்தார். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம் நாங்கள் உறுப்பினர்களாக, இந்தியாவிலே அவர் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார், ஈரானியர்கள் முழுமையாக யுவானின் மூலமாக அல்லது இந்தியாவில் இருக்கிற சல்லிக்கு ஏற்றவாறு டிரான்சாக்சனை நடத்தி கொள்ளலாம் என்றும் ஹத்தமி நம்பிக்கை தருகிறார். ஹத்தமியினுடைய நம்பிக்கை அமெரிக்கர்களை முழுமையாக ஓய்வெடுக்க செய்வது, அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்த ஆரோக்கியமற்ற போக்கையும், ஸ்விஃப்ட் மூலம் யூரோப்பியூனியன் தன் கையில் வைத்திருக்கிற வங்கி துறைகளுக்கு ஏற்றவாறு உலகின் பல நாடுகளை தீவிரவாத போக்கு நாடாகவும், உலகின் பல நாடுகளை பயங்கரவாத நாடாகவும் அவர்களே ஒரு செயல்பாட்டை உருவாக்கி அவர்கள் தடையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மாற்றமாக இந்த பிரிக்ஸ், உதாரணத்திற்கு அமெரிக்காவின்
டாலரின் மூலம் 600 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு டிரான்சாக்சனை வருடத்திற்கு நடத்தி கொண்டிருக்கிறது. 600 லட்சம் கோடி ரூபாய் டாலரின் மூலமாகவும் யுவான் மூலமாகவும் யுவானின் மூலம் நடத்துவது. சீனா இனி இந்த 600 லட்சம் கோடி டிரான்சாக்சனை அவர்கள் நிறுத்திவிட்டால் டாலர் பரிவர்த்தனையின் மதிப்பு குறைந்துவிடும். இதில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சேரப்போகிறது என்று நாம் பார்ப்போம். இப்போது நாம் உலக அளவிலே ஈரான் தனது பொருளாதார பரிவர்த்தனைகள் அனைத்தையும் பிரிக்ஸ் வங்கியின் மூலம் அவர்கள் நடப்பதற்காகவும் அமெரிக்கர்களை ஒரு கைசேதப்பட்ட நாடாக மாற்றுவதற்கும் ஈரானியர்கள் விரும்புகிறார்கள். அமெரிக்க டாலர்கள் பணத்தை மதிப்பிழக்க செய்வது. ஈரான் வில் சூன் ஜாயின் தி பிரிக்ஸ் பேங்க். ஈரான் மிக விரைவிலே இந்த வங்கியிலே உறுப்பாக சேர்வது மட்டுமல்ல, டூரிங் ஃபைனான்ஸ் மீட்டிங் ஹோஸ்டட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். இரண்டாவது, சீக் ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்சியல் சேனல்ஸ். ஒரு மாற்றமான வேற புதிய ஆல்டர்னேட்டிவ் சேனல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் அவுட்சைடு தி அமெரிக்கா யுஎஸ் டாலர் சிஸ்டம் டு மிட்டிகேட் இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ். ரொம்ப முக்கியம். அமெரிக்கர்களால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தடைகளுக்கும் எதிராக எந்த பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய வங்கித்துறை யூரோப்பியர்களின் மூலமாக விற்பனை செய்கின்ற பொருளுக்கு வங்கி பரிவர்த்தனை செய்யப்பட முடியாத லெவலில் பிரிக்ஸ் நாட்டில் இவர்களுக்கு எதிராக இந்த கூட்டமைப்பு வங்கியின் மூலம் நான் சொல்கிற இந்த நாடுகளின் உறுப்பு நாடுகள் செய்து கொள்ளலாம் என்பதால் ஈரான் இதில் அதிக அக்கறை காட்டுவது மட்டுமல்ல, இந்தியர்களோடு, சீனர்களோடு, ரஷ்யர்களோடு, அதே போன்று பல நாடுகளோடு ஈரான் உலக அளவிலே முக்கியத்துவம் பெறும் நாடாக மாறி வருகிறது. awaiting formal confirmation completion awaiting formal confirmation and completion of the bank standard accession process. வங்கித்துறை சார்ந்த அனைத்து பரிவர்த்தனைகளும் இதன் கீழ் ஒரு எளிமையான போக்கை உருவாக்கும் என்பதுதான் இங்கே முக்கியம். இந்த கூட்டமைப்பில் ஈரான் இணைந்திருக்கிறது, எகிப்து இணையப் போகிறது, எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் பெலரஸ், கியூபா, நைஜீரியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளும் தென் அமெரிக்க, வட அமெரிக்க நாடுகளும் கூட இதில் பங்கு பெறும் சூழலை நாம் பார்க்கிறோம். ஈரான் அரசின் ஊடகங்கள் வியாழக்கிழமை வெளியிட்ட தகவலில் ஈரான் மிக விரைவில் பிரிக்ஸ் வங்கியின் உறுப்பினராக இணைய உள்ளதாக ஈரான் மத்திய வங்கியின் ஆளுநர் அப்துல்லாஹி ஹெமதி அறிவித்துள்ளது. தெஹ்ரான் செய்தியின் மூலம் உறுதி செய்யப்பட்டது. அவர் இந்தியாவிலே தான் தற்போது தாமதித்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. உறுப்பு நாடுகளோடு பாசிட்டிவான செய்தி குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஹெமதி தெரிவித்திருப்பதாகவும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி தன் கருத்தை வலிமையாக வைக்கின்றது. என்டிபி என்றால் என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்கின் மூலம் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, சீனா, ரஷ்யா உருவாக்கும் இந்த என்டிபி, அதாவது நியூ டெவலப்மெண்ட் வங்கியின் மூலம் கடன்கள் கொடுக்கப்படும். கடன்கள் வாங்கும், டிரான்சாக்சன் பண்ணும். இது உலக அளவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் ஒவ்வொரு நாடுகள் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி வளங்களை திரட்டுவதற்கும் இந்த என்டிபி கடும் பாதுகாப்பை வழங்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலமாக ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா மற்றும் கியூபா, நைஜீரியா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, இந்தோனேஷியா, அமீரகம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி எல்லா நாடுகளும் 600 ட்ரில்லியன் 600 லட்சம் கோடி ஒரே ஒரு டிரான்சாக்சன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
உலகில் 40% ஜிடிபிகளுடைய டிரான்சாக்ஷன் வருகிற போது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போதுதான் அமெரிக்காவினுடைய தளர்ச்சி இறங்கு முகம் ஆரம்பித்திருக்கிறது. இது மெல்ல 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 உருவெடுத்து அமெரிக்க டாலர்கள் தேவையில்லையோ, அமெரிக்க டாலர்கள் தேவையில்லாமல் நாங்கள் ஒரு புது நிதி சந்தையில் என்டிபியின் மூலம், அதாவது இது நியூ டெவலப்மெண்ட் பேங்கின் மூலம் பெரும் பணத்தை உலக நாடுகள் பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணத்தை, இப்ப ஈரானை எடுத்துக்கொண்டால் ஹத்தமி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற காரணம், ஈரானுடைய டிரான்சாக்ஷன் நடக்கும். இனி அமெரிக்காவுடைய ஆதிக்கம் முழுமையாக ஓய்ந்து விட்டது. உங்களுக்கு புரியும், அமெரிக்கா வைத்ததுதான் சட்டம், வெள்ளைக்காரர்களான பிரித்தானியர்கள் வைப்பதுதான் சட்டம். அதெல்லாம் இப்போது மாறி போகிற காலத்தில் இன்றைக்கு ஒரு புதிய அதிகார மண்டலம், அதுவும் தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா, பசிபிக் இந்த பகுதியெல்லாம் தாண்டி பெர்ஷியன் அரபியர்கள் இந்திய பெருங்கடலில் அதிகார மையம் உருவாகுவதும் அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல, யூரோப்பியர்களுக்கும் அது நல்ல செய்தி அல்ல. அதிகார குவித்தலின் மூலம் பல தசாப்தங்களாக ஆப்பிரிக்கர்களையும் ஆசிய கண்டத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த இவர்களுக்கு இப்போது இந்தியா ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுப்பது. இந்தியா என்றால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியாவில் நடக்கின்றது, அவ்வளவுதான். இதன் புதிய செய்திகள், புதிய பரிணாமம் உலக அளவில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் மற்ற தீவிரமான விவகாரங்களை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.